ஸோ இது வந்து எபிடமியாலஜி, பேசிஸ் ஆஃப் எய்ம் ஆஃப் எபிடமியாலஜி அண்ட் ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். எப்படின்னா வந்து அமௌண்ட் பாப்புலேஷன் பண்ணுறோம், ஆனால் டெமோகிராஃபி அப்படின்ற பாப்புலேஷனை பற்றி ஸ்டடி பண்ணுறாங்க. பர்த் ரேட், டெத் ரேட், அதெல்லாம் பார்ப்போம். இங்கே வந்து ஸ்டடி அதை எப்படி ஸ்டடி பண்ணுறோம் பார்க்கலாம் டெஃபினேஷன். ஸோ இது ஓவராலாக நீ எப்படி ஞாபகம் வந்து பிரியங்கா நம்பிலேருந்து வரும்போது தான் ஞாபகம் ரைட்டா. ஸோ இதுதான் நம்மளோட ஐபிடி, இதுதான் வந்து நம்மளோட ஓபிடி. அப்போ இங்கே வந்து அப்சர்வேஷனல் ஸ்டடி வந்து இருக்குது. இங்கே நம்ம அந்த பில்டிங் இருக்கு இல்லையா, இது வந்து ஓஇ எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி இருக்குது. அப்சர்வேஷன் ஸ்டடி வந்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டடி இருக்குது, அனலிட்டிக் ஸ்டடி இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்டிவ் ஸ்டடி அப்போ டிஸ்கிரிப்டிவ் ஸ்டடியில் டைம் டேஸ் அண்ட் பர்சன் வந்து பார்ப்போம். அப்போ ஸ்டடி ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டிட்டர்மினன்ஸ் இங்கே வந்து மோஸ்ட்லி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பற்றி பார்க்குறோம். ஓகேவா. ஆஃப் ஹெல்த் ரிலேட்டட் ஸ்டேட்ஸ் இல்லை ஒரு ஈவெண்ட் தான் வந்து டிசீசஸ். ஸோ ஒரு டிசீஸோட ரிஸ்க் ஃபேக்டர் அது எப்படியெல்லாம் வந்து டைம் டேஸ் அண்ட் பர்சன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. ஓகேவா. அண்ட் மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் த டிசீஸ். ஸோ ப்ரிவென்ட் அண்ட் கண்ட்ரோல் அதுக்கு நேஷனல் பாலிசிஸ் வந்து கொடுக்கணும். ஏம் அப்படின்றது வந்து ஸோ இது எவ்வளோ பர்டன் வந்து காஸ் பண்ணுது. ஓகேவா. காசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் தான் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அது வேறு யார் கூட வந்து அசோசியேஷன் ஆயிருக்கு. அண்ட் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் டிசீசஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறது ஈஸி தான். அப்போ ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் எபிடமியாலஜி அப்படின்னு பார்க்கும்போது இந்த டெஃபினேஷன் கொடுத்தது வந்து லாஸ்ட். ஓகே. ஃபவுண்டர் ஆஃப் எபிடமியாலஜி அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஃபவுண்டர் அப்படின்னா ஒரு ஸ்டோரி உருவாக்கி ஃபவுண்டேஷன் கொடுப்பாரு, ஸ்டோரிஸ். ஃபாதர் ஆஃப் எபிடமியாலஜி அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்மளோட ஒரிஜினல் ஜான்சன். ஃபவுண்டர் டெமோகிராஃபி, அதாவது இதுக்கு மேலே இருக்கிற அதாவது முன்னாடி இருக்கிற லெசனோட ஃபாதர் அப்படின்றது வந்து எபிடமியாலஜி ஃபாதர் ஜான்சன். இவர் வந்து ஜான், ஆனால் வந்து கெராண்ட். விட்டமின் சி டெஃபிஷியன்சி ஸ்கர்வி அது வந்து லிண்ட், ஜேம்ஸ் லிண்ட். ஃபாதர் ஆஃப் வேக்சினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஜெனரான ஜெர்ம் தியரி லூயிஸ் பாஸ்டர் என்னவாங்க. மெடிசன் அப்படின்றது வந்து நம்ம ஊத்தர எடுப்போம். யார் தான் ஹிப்போக்ரைட்ஸ். பப்ளிக் ஹெல்த்னா வந்து காலரா, பர் டிசீஸில் பேரே காலரா. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, ஸ்டேட்ஸ் பக்கத்தில் வந்து எவிடன்ஸ் பேஸ் மெடிசன் இது சாஃப்ட்வேர் டேவிட் சாக்கெட்ஸ். இந்தியன் சர்ஜரி வந்து சுஷ்ருதா, ஹோமியோபதி வந்து சாமுவல் ஹனிமேன். ஹோமியோபதினா வந்து ஹனிஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஹனிமேன். காசேஷன் வெப் ஆஃப் காசேஷன் வந்து மோகன். ஓகே. மல்டி ஃபேக்டர் டிசீஸ் காசேஷன், அதாவது ஒரு டிசீஸ் காஸ் பண்ணுறதுக்கு மல்டிபிள் ஃபேக்டர் அப்படின்றது வந்து பெட்டங்கர் அவார்டு வந்து தேவை. கிரைட்டீரியா ஆஃப் காஷுவாலிட்டி ஹில் கிரைட்டீரியா தான் வந்து காஷுவாலிட்டி. இதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்துருக்கோம் நம்ம ஹில்ல. அதாவது ஹில்ல வந்து என்ன இருக்குன்னா வந்து இதே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் ரிசீட் பண்ணணும், அதே ஒரு மைக்ரோ ஆர்கனிசம்னா அதே ரிப்பீட் பண்ண அதே டிசீஸ் தான் வந்து வரணும் அப்படின்னு நிறைய இருக்குது ஹில்ஸ் கிரைட்டீரியா. அப்போ ஸ்மோக்கிங்கும் லங்ஸ் கேன்சரும் அப்படின்றது ஹில்லில் போனால் வந்து நம்ம ஸ்மோக் போய் பண்ணணும். அப்போ டால் அண்ட் ஹில். அக்கால்ட் அப்படின்றது வந்து லாஸ்ட் வந்து பார்ப்போம். டயபிட்டிஸ் ரிஸ்க் மைக்ரோவாஸ்குலர் மேக்ரோவாஸ்குலர் லாங் டர்ம் காம்ப்ளிகேஷன் வந்து சொல்லுது. ஃப்ளெமிங்கம் வந்து பட்டர்ஃப்ளை அப்போனா வந்து ஃப்ளெமிங்கம் ஹார்ட் ஸ்டடி வந்து ஒரு பெரிய கோஹார்ட் ஸ்டடியாக இருக்குது. எம்ஜிஆர் அப்படின்றது வந்து அதாவது சார்ட்டை பேஸ் பண்ணி ரெஃபரன்ஸ் ஸ்டடி வந்து சார்ட்ஸ் ஆஃப் க்ரோத் மானிட்டரிங் வந்து இருக்குது. சாலிடேட்டரி ஸ்டடி அப்படின்றது நம்மளுக்கு வந்து கோவிட் அப்போ வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் கோவிட் ரெம்டிசிவிர் அந்த வீர் அப்படின்றது வந்து என்னது நியூக்ளியோடைடை வந்து ஒரு நியூக்ளியோடைடு அது வந்து யாரையும் பரவலிசி இனிபிட் பண்ணுது. ரிகவரி ட்ரையல். அப்போ ரிகவரி அப்படின்றது சாலிட் ரேட்டி ரிகவரி அப்படின்றது வந்து கோவிட்-19 தெரப்பி. ஸ்டான்ஃபோர்ட் அப்படின்றது யூனிவர்சிட்டி அது வந்து 3 கம்யூனிட்டிஸில் வந்து ஹெல்த் எஜுகேஷன் வந்து கொடுத்து பார்த்துச்சு. கரீலா அப்படின்றது லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் அப்படின்றது வந்து 10 இயர் இன்குபேஷன் கொடுக்கும். கரீலா 10 இயர் இன்குபேஷன் ஆகும். ஹெல்த் கம்யூனிகேஷன் அர்லி டயக்னோசிஸோட இம்பார்ட்டன்ஸ். அதுக்கப்புறம் அர்லி மேனேஜ்மெண்ட். மல்டிபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து ஸ்மோக்கிங், டயட், ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் வந்து கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்க்கு ரிஸ்க் ஃபேக்டர். ஓஸ்லோ அப்படின்றது அப்படின்ற ஸ்மோக்கிங். இன்னொரு வந்து கொலஸ்ட்ரால், இது வந்து கொரோனரி. லிப்பிட் ரிசர்ச் அப்படின்றது வந்து கொலஸ்ட்ரோஸ்டைரமின் அப்படின்றது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் வந்து லிப்பிட் குறைச்சா கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வந்து குறையுது. மோனிகா அப்படின்றது மானிட்டரிங் ஆஃப் கார்டியோவாஸ்குலர் டென்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ். அப்போ டென்ஸ் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு, எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க, அப்போ மார்பிடிட்டி மார்டாலிட்டி. ஓகேவா. டிட்டர்மினேஷன் அப்போ டிடி டிட்டர்மினன்ஸ் டிஸ்கிரிப்டிவ் டிட்டர்மினன்ட். அப்போ அதோட ரிஸ்க் ஃபேக்டர் டிட்டர்மினன்ஸ் ரிஸ்க் ஃபேக்டர் டென்ஸ் தான் வந்து பல எவ்வளோ இன்வென்ஷன் பண்ணியிருக்கேன். தென் 2026 கண்ட்ரி அக்கார்டுனா வந்து டயபெட்டிஸ்க்கு அட்வான்ஸ் வாட் அப்படின்றது வந்து காம்போனன்ட்ஸ் காம்ப்ளிகேஷன் சொல்லிடுச்சு.